கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தேவனை அறிகிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருந்தோமானால் அவர் செய்கிற வல்லமைகளையும் அவருடைய கிரியைகளையும் நாம் அறிந்து கொள்வோம். ஏனென்றால் தேவன் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல, தீமை என்பது அவரிடத்தில் இல்லை. ஆகவே நம் வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்கிற சோதனைகள், வேதனைகள், இழப்புகள், தேவைகள் எல்லாம் தேவன் நன்மைக்காகவே அனுமதிக்கிறார் என்று நாம் நினைத்து தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளும் பொழுது நாம் திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்கிறவர்களாய் இருப்போம். ஏனென்றால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற ஒவ்வொன்றும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சீஷர்கள் படகில் இருக்கிற இயேசுவை பார்த்து இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்கள் இயேசுவை சரியாக அறிந்திருந்தார்களானால் அந்த புயலுக்கு பின்பதாக ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருப்பார்கள். இயேசுவோடு கூட பயணித்தவர்கள்தான். ஆனாலும் சரியாக அவர்கள் அங்கு அறியவில்லை. இங்கு ஆதியாகமத்திலே 42ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோசேப்புடைய சகோதரர்கள் அங்கு வழிக்கு தனக்கு தரப்பட்டதான அந்த சாக்கு பைகளை திறந்து பார்க்கும் பொழுது அங்கு அவரவர் சாக்கிலே அவரவர் பணம் இருப்பதை பார்த்து பயந்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது யோசேப்பு கட்டளையிட்டபடியினாலே அவரவர் சாக்கிலே அவரவருக்கான அந்த பணம் அங்கு வைக்கப்பட்டது. அவர்களுக்கு அது தெரியாததினாலே, யோசேப்பை அவர்கள் அறியாததினாலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 21ஆம் வசனத்திலே, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, ஆகவே அவன் நம்மை கெஞ்சி கேட்டுக்கொண்ட போதும் அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே, ஆகையால் நமக்கு இந்த ஆபத்து நேரிட்டது என்று சொல்லி அங்கு பயந்து புலம்புகிறார்கள். ஆனால் யோசேப்பு தான் என்பதை அவர்கள் அறியாததினாலே அந்த புதையல் கூட அவர்களுக்கு புலம்பலாக மாறி போனது. 43ஆம் அதிகாரம் அங்கு 23ஆம் வசனத்திலே அந்த விசாரணைக்காரன் சொல்லுகிறான், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை புதையலாக கட்டளையிட்டார், நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லுகிறான். ஆனாலும் இவர்கள் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் யோசேப்பை தன்னுடைய சகோதரர் என்று அவர்கள் அறியவில்லை. ஆகவே அங்கு யோசேப்பு கட்டளையிட்டு போடப்பட்டதான அந்த புதையல் கூட அவர்களுக்கு புலம்பலாய் மாறி போனது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு கட்டளையிட்டு தான் நமக்கு நடைபெறுகிற காரியங்கள் நடைபெறுகிறது. ஆசீர்வாதங்களானாலும் சரி, அது சோதனையான வேதனையான காரியங்களானாலும் சரி, எதுவானாலும் தேவன் அனுமதியாமல் கட்டளையிடாமல் நம்முடைய வாழ்க்கையிலே எதுவுமே நடைபெறாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே அங்கு எம்மாவூர் சீஷர்கள் அங்கு இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட போகிறார்கள். அங்கு அவர்கள் இயேசுவை அறியவில்லை. அறியாததினாலே அவர்கள் கவலையோடு பேசி கொண்டு போகிறார்கள். பின்பு அவர் சத்தத்தை கேட்டு அறிய எருசலேமுக்கு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே போக போக தேவ சத்தத்தை நாம் அறிந்து கேட்டு அறிகிறவர்களாகவும் கர்த்தர் இன்னாரென்று நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருப்போமானால் நமக்கு தேவன் கட்டளையிடுகிற எல்லாம் நாம் புதையலாக பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே புலம்பல் ஏற்படாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற காரியங்களை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் தருகிற வார்த்தையினாலே நாம் திடப்படுவோம். திடப்படுவதோடு மாத்திரமல்ல, அந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், சோதனையிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்ற வழியையும் தேவன் நமக்கு கற்றுத்தருகிறவராயிருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரை அறிந்திருப்போமானால் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்கிறவர்களாயிருப்போம். ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறோம். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்ற வேத வார்த்தையின்படி இன்னும் நாங்கள் உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் மேற்கொள்ள ஆவியானவர் வேண்டிய கிருபைகளை பலனை தந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.